மணிமண்டபம் அமைப்பதனால் மட்டும் அந்த சமூக மக்களுடைய வாக்குகள் வந்துடுமா? முக்குலத்தோர் வாக்கு வங்கி சம்பந்தமான அரசியல்ல ஸ்டாலினுக்கு இன்னைக்குள்ள நிலைப்பாடு 2016 கலைஞர் எடுத்த நிலைப்பாடை விட, பிரிசனரா பாஸ்டா கலைஞர் எடுத்த நிலைப்பாடை விட சுப்பீரியரானது, மிகுந்த நுணுக்கமும் புத்திசாலித்தனமும் கொண்டதுங்கிறதா என்னோட 100க்கு 100 பார்வை. அன்னைக்கு ஓட்டு போடாத ஜாதிக்கு, அதாவது ஜெயலலிதாவுக்கு எதிரிக்கு ஓட்டு போடக்கூடிய ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலைஞர் 1% இன்டெலெக்சுவலாக ஜெயலலிதா அம்மையார் எழும்பும் போது அந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலாக இல்லாமல் பிரிசனரா பாஸ்டாட்டு கலைஞர் தோத்தாரு. இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி எடப்பாடிக்கு போட மாட்டாங்கங்கிற முழு நம்பிக்கையில் ஸ்டாலின் பண்ணக்கூடிய நகர்வு சரியானதாக தான் நான் பார்க்குறேன். இதே இது சார், பட்டியலின மக்களும் அங்கே தெற்கு பகுதியில் இருக்கிறாங்க. இந்த அதிக பிரதிநிதித்துவம் ஏதாவது எதிர்மறையாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குதா? எதிர்மறையான மாறுவதற்கு உள்ள வாய்ப்பு பட்டியலின மக்களை விட அங்கே கிருஷ்ணசாமி சொல்கிற மாதிரி ஓட்டு போட்ட பட்டியலின மக்களை விட ஓட்டு போடாத முக்குலத்தோரை வச்சு தான் எடப்பாடி அரசியல் பண்ணுறாருங்கிறத கிருஷ்ணசாமியை கூட்டணியில் இருந்தவரே தெளிவாக சொல்லியிருக்காரு, ட்விட்டில் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள சீமான் பட்டியலின மக்கள் இதை பல்லர்களே பாண்டியர்கள் என்னும், தென் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னும், பறையர் சமூகம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்களின் கோரிக்கையான திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பறையர் சமூகம் நுழையணும் ஆலய பிரவேசத்துக்காகவும், தென் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் வேட்பாளர் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறதுலையும் சீமான் அந்த இடத்துக்குள்ள ஒரு அரசியலை பண்ணுறாரு. எடப்பாடி அந்த அரசியலை பண்ணவும் முடியாது அவரால். ஜாதிவாரி கணக்கெடுப்புனாலும் எடப்பாடி அதில் குற்றவாளி தான். ஸோ இதில் 8% இருக்கக்கூடிய சீமான் அந்த மக்களை நோக்கி ஒரு அரசியலை பண்ணுறாரு. ஸ்டாலின் 20% இருக்கக்கூடிய எடப்பாடியை முதல் எதிரியாக வச்சு பண்ணக்கூடிய அரசியல் சரியானதாக தான் நான் பார்க்குறேன் அரசியல் ரீதியாக. ஆனால் இது எடப்பாடின்னு நீங்கள் அடிக்கிறாருங்கிறத சொல்கிறீங்க. மேல்பாதி விஷயத்தில் கூட இதில் அடி வாங்குறது மற்ற சமூகம், பாமகவும் வரும், விசிகாவும் வரும், எல்லாருக்கும் தானே சார் அது பாதிப்படையும். நீங்கள் வெறும் அதிமுக இபிஎஸ்க்கு மட்டும்தான் பாதிப்புங்கிற மாதிரி பேசுனா எப்படி? நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. திருமாவளவனுக்கு தான் பெரும் பாதிப்பு. அதில் திருமாவளவனுக்கு பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் 6 நாளில் திறந்து விடப்படும்னு இவர் அனௌன்ஸ் பண்ணார். நான் எடப்பாடிக்கு ஏன் பாதிப்புனா, எடப்பாடி கட்சி இன்றைக்கி வன்னியர் கட்சியாக இருக்குது. ரவிக்குமார் சொல்கிறது பாமக இதில் எதிராக இருப்பாங்க, அது எங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதிமுக பாமகவோட மோசமாக இருக்குங்கிறத விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் இந்த பேட்டியில், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில் தெளிவாக சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதை எடுத்து சீமான் நிற்கிறாருன்னா திருமாவளவனுக்கும் பெருத்த அடி தான், சந்தேகமே இல்லை.